ஹாய் ஃப்ரெண்ட், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோவும் கிடையாது, கேமும் கிடையாது. இன்னைக்கு ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னா அண்டர் ரேட்டட். அதுதான் டாபிக். அண்டர் ரேட்டட்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம என்ன சொல்ல போறோம்னா, ஒருத்தர் நம்ம பிடிச்சிருக்கோம், அவங்க பெருசா கொண்டாடி இருக்க மாட்டோம். ஒன்றும் இப்போ அண்டர் ரேட்னா சிம்பிளா வந்து என்னன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாங்கோ இல்லைன்னா வந்து ஒரு ஆக்டரோ அவங்க வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க, நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து கொண்டாடி இருக்க மாட்டாங்க. இதுல வந்து நிறைய கேட்டகரியா பிடிச்சிருக்கோம், அது வந்து பார்க்கலாம். நிஜமாலுமே இது நாங்க சொல்றவங்களா அண்டர் ரேட்டட் தானா உங்களுக்கு தோணும்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சாங்ஸ் சும்மாலாம் ரிவீல் பண்ண மாட்டோம். அதுக்கு ஒரு இது வச்சிருக்கோம். என்னன்னா, இது பாத்தீங்கன்னா யூனோ கார்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனா எங்களுக்கு எப்படி விளையாடுறதுன்னு தெரியாது. இந்த கார்டை வச்சு 3 பேரும் ஈக்குவலா பிரிச்சுட்டு சஃபிள் பண்ணியாச்சு. எல்லாருமே அட் அ டைம்ல ஒரு கார்டு எடுப்போம். மேல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கார்டு இல்ல, ஏதோ ஒரு கார்டு வந்து ஒரு கார்டு அப்படின்னு. சரி, ஓகே, ஏதோ ஒரு கார்டு. அந்த கார்டுல ஹையஸ்ட் நம்பர் யாரு இருக்கோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ண போறாங்க. எடுக்கலாமா ஒரு கார்டு? ஓகே, மேல இருக்கிறத எடுக்க வந்து 9 4 7 7. இப்ப நான் தான் அதி நம்பர்ல நான் என்ன சாங் நினைக்கிறேன்னா, அதே மூவி தான், வேற சாங்குக்கு ஆஸ்கர் அவார்டு கொடுத்துருப்பாங்க. நான் சொல்ல போற சாங் வந்து சூப்பரா இருக்கும், செமையா இருக்கும். ஆனா அதுக்கு அதை பத்தி யாருமே பேசல, எதுவுமே பண்ணல. என்ன சாங்னா RRR படத்துல நட்புன்னு ஒரு சாங் வரும். அந்த சாங் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அனிருத் பாடுற இடம்லாம் பயங்கரமா இருக்கும். அது கேட்கும் போது நைட்ல தூங்கும்போது போட்டு கேட்டா சூப்பரா இருக்கும். அறியாமையாலே மண்ணெங்கும் இன்பம் உண்டாகுதோ. ஆனா அந்த சாங்கை பத்தி யாருமே எதுவுமே பேசல. ஆனா அந்த நாட்டு சாங் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா எதுவுமே ஃபீலிங்கே இல்லை. அதுதான் அண்டர் ரேட்டட். எனக்கு சொல்லியாச்சு. ஏதாவது கருத்து நல்ல பாட்டு தான். அதுதான் இது எனக்கு என்ன பாட்டுன்னு தெரியலையா? இல்ல, என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன பாட்டுன்னு தெரியுது, ஆனா தெரியல. நட்புக்குள்ள ஒரு பாட்டு மட்டும் தெரியுது, ஆனா அது என்ன பாட்டுன்னு கரெக்டா ரிலீஸ். RRR படம் பார்த்தே இல்லையா? RRR பார்த்தேன், பாட்டு ஓட்டிட்டு தான் பார்த்தேன். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு. அடுத்தது 7 பாலா. சென்டிமெண்டான பாட்டு தான். சிறுத்தை படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அந்த RRR ஒரு சாங் வரும். அந்த குழந்தைக்கு வந்து அது அண்டர் ரேட்டட் இல்லையா? அது நிறைய பேருக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு வந்து VIP படத்துல வர அந்த அம்மா சாங்குக்கு ஈக்குவலா அந்த பாட்டு வந்து கொண்டாடல. ஏன்னா அந்த பாட்டு நல்ல ஒரு சென்டிமெண்டா தான் இருக்கும். பேச்சு கேட்கும் போது சரி, ஏதாச்சும் ஒரு ஃபீலிங் டைம்ல இருக்கும், அந்த பாட்டு கேட்கும்போது நம்ம மைண்ட் அப்செட் ஆனோம். ஓகே, அந்த சாங்கும் சூப்பரா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த மியூசிக்கே வந்து அப்படின்னு வரும்போது உண்மையாவே அது டச் பண்ண அந்த குழந்தை அழுதுட்டே கேட்கும் போது அது நல்லாதான் இருக்கும். அடுத்தது நீங்க நட்பை பத்தி ஒண்ணு சொல்லியாச்சு, ஒரு எமோஷனலா ஒண்ணு சொல்லியாச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? நான் வந்து ஒரு லவ் சாங் ஒண்ணு சொல்றேன். லவ் தங்கவேல்னா லவ் தான். இல்ல பேசினாவே லவ் தான். பிரியாணி வீடியோல பாத்திருப்பீங்க, ஃபுல்லா அதேதான். ஏன்னா கல்யாண வயசு வந்து சவுண்ட் கேக்குது. அந்த மவுஸ் முதல்ல இருங்க. அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு மூவி தான். அனார்கலின்னு ஒரு சாங் வந்து இருக்கும், தெரியுமா? இந்த படமா? அன்னார்குடி தெரியுது. போராளே என்ன சாங் சொல்றாங்க? எனக்கு தெரியல, அந்த சாங் இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அனார்கலி ஆகாயம் நீ பூலோகம் நீ அப்படின்னு சாங் வரும். அது வந்து AR ரஹ்மான் மியூசிக் போட்டது. சாங்குக்கு எப்போ கேட்டாலும் ஒரு பயங்கரமா வந்துருக்கும். அந்த சாங் தான். மியூசிக்கும் சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. இந்த பாட்டு கேட்கும் போது வந்து நம்ம வேற ஒரு உலகத்துக்கு போற மாதிரி, ஒரு ரிலாக்ஸா இருக்கும்போது நீங்க கேட்டீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஆனா ரொம்ப கொண்டாடப்படவில்லை, ஹிட் வந்து ரொம்ப ஆகும். அதனால அது வந்து ஒரு அண்டர் ரேட்டட். ஓகே, அடுத்து BGM ஆக்ஷன் 6 நீதான் பாட்டுல அடிப்பானா? நான் வந்து எது சொல்ல போறேன்னா, கத்தி படத்துல இருக்கிற 2 கத்தி படத்துல எல்லாமே எல்லாம் போட்டு மில்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல எதுவும் அண்டர் ரேட்டட் கிடையாது. இது மாற்றான் படம் பாத்துறீங்களா? ஒரு ஐட்டம் சாங் வரும். அந்த ஐட்டம் சாங்ல வந்து ஒரு BGM போடுவாங்க. அந்த BGM யாருக்கும் பெருசா தெரியல, ஆனா அந்த BGM செம BGM. அது நடுவில் ஒரு அப்படின்னு ஒரு BGM வரும். அந்த BGM நீங்க கேட்டு பாருங்க. அந்த லைன் வந்து அதானா கடைசியா மாற்றான் படத்துல கடைசி BGM வரும். அந்த சூர்யா வந்து உள்ளார வரும்போது அப்போ ஒரு லேடிஸ் வந்து BGM போடும்போது அது வாய்ஸ் சூப்பரா வச்சு அந்த BGM நல்லா ஃபிட்டா நல்லா இருக்கும். எனக்கு பிடிக்கும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். அது அந்த அளவுக்குலாம் சொல்லப்படல, ஏன்னா அது ஐட்டம் சாங் அது பேசப்படல. ஓகே, கேம் சேஞ்சர் நினைச்சுல ராம் சரண். அது படம் ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கும்.
ஆனா அதுல வந்து பிஜிஎம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் ஹிட் ஆகாத பிஜிஎம்மும் ஹிட் அப்படி சரிஞ்சிருச்சு போல. படத்துல வர ஹீரோக்கு வர பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ அதுதான் நினைக்கிறேன். இப்போ வந்து இளையராஜா அப்பவே வந்து போட்டிருப்பாரு சத்ரியன் ஒரு படம் வந்து தெரியுமா, அந்த படத்துல ஒரு பிஜிஎம் வந்து வரும். கம்பேக் கொடுக்குற மாதிரி விஜயகாந்த் சார் வந்து போலீஸ் வந்து போயிடுவாரு, அதுக்கு மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுப்பாரு. அதுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து ஒரு பிஜிஎம் வரும். இந்த பிஜிஎம் ஒரு மாசான ஒரு பிஜிஎம்மா வந்து இருக்கும். அந்த ஒரு பிஜிஎம் ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூவி. எங்களுக்கு எதுவும் நாலேஜ் கிடையாது தான், சும்மா எங்களுக்கு தோன்றதை சொல்றோம். நீங்க பாத்துட்டு காமிங்கன்னா இப்ப நாங்க 2 பேரும் வேற கடை எடுக்கிறோம். இவன் பாரு செக் பண்ணி இல்ல எடுத்துட்டு பாத்துட்டு அதான் 2 6. இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பிளாப்னு சொல்றாங்க. டிவில பாக்கும்போதே சூப்பரா இருக்குது, இது ஏன் பிளாப்லாம் எனக்கு தெரியாது, பிளாப்னு தெரியாது, ஹிட்னு தெரியாது. அப்ப பாபா படம் சின்ன வயசுல பாக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் படமும் பார்ப்போம். அதுல வர கவுண்டமணி காமெடியும் சரி, இந்த மாதிரி மந்திரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாம் சூப்பரா இருந்தது. அது எப்படி ஹிட் இல்லைன்னு சொல்றாங்க, பிளாப்னு சொல்றாங்க. அது இப்பதான் தெரியும், பிளாப்னு சொல்ற போது தான் எனக்கு தெரியும். ஐ திங்க் இப்ப வந்து அந்த படம் வந்து ஹிட் ஆயிருக்குமா. நெக்ஸ்ட் பாலன். நான் என்னை பொறுத்தவரைனா எனக்கு 2 மூவி இருக்கு. ஒரு மூவி சொல்லுவோம் இல்ல, நான் சொல்ற 2 மூவியுமே வந்து நல்ல மூவி, நல்ல படம் தான். ஆனா அந்த அந்த வந்த டைம்ல அது எதுவுமே ஹிட் ஆகலன்னு. அன்பே சிவன் ஒரு படம், அது வேற லெவல் படம். நான் அதை பார்த்துட்டு என்ன இப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு யோசிச்ச படம். அது ஒண்ணு 1001. அந்த டைம்ல 1001 கிறுக்கு பிடிக்க மாதிரி வைக்கும். ஆனா அந்த டைம்ல அதெல்லாம் ஓடலன்னு சொல்லாங்க. ஆனா இப்போக்கே பொறுத்த ரீச் ஆயிருக்கு. ஆனா அந்த டைம்ல ஏன் அது ஓடலன்னு எனக்கு இதுவுமே புரியல. ஆனா 2 படமே சூப்பர் மூவி தான். மனசுதான் சார் கடவுள், அது வேற லெவல். அதெல்லாம் கடவுள் இல்லன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கு, இருந்து நல்லா இருக்கும். அது வந்து என்னன்னா அடுத்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இப்போ வந்து ஹாலிவுட் படம் எல்லாமே பாக்குறாங்க, எல்லா மூவிஸும் பாக்குறாங்க, ஸ்டோரி வைஸ் பாக்குறாங்க, அந்த டீடைலிங்கா பாக்குறாங்க. இப்ப இருக்கிறவங்க டீகோட்லாம் பண்ணி பாக்குறாங்க. ஸோ இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருந்துச்சுன்னா அது ஹிட் ஆயிருக்குமா என்னன்னு தெரியல. இப்ப ரிலீஸ் ஆயிருந்தா ஹிட் ஆயிருக்கும். இன்டர்வியூ டேரக்டர் ஹீரோவோட இன்டர்வியூல பார்க்கும்போது அவங்க சொல்றதுன்னா அப்போ வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணல, இப்போ வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இருக்கிற ஆடியன்ஸ் வந்து வேறையா இருந்திருக்காங்க, இப்ப இருக்கிற ஆடியன்ஸ் வேற மாதிரி தெரிஞ்சிக்க புரிஞ்சிக்க. அடுத்ததான் இல்ல நான் நான் சொன்னேன், நீங்க சொல்லியா? ஆமா 1001 யார் சொன்னது? அவன் சொன்ன படத்துக்கு நீங்க வேஸ்ட்டுக்கிறீங்க. இல்ல நான் வந்து இந்த படம் தான் சொன்னேன். டாபிக்ல நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. ஓகே, நான் சொல்றேமா, கமல் சாரோட ஒரு படம் வந்து ஏராம்னு ஒரு படம். அதெல்லாம் அந்த பீக் தான். பீக் இல்ல, ஹிட் ஆகல, செம ஹிட். சர்ச் பண்ணி பாரு. ஏராம் வந்து அந்த காலத்து செம ஹிட். இல்ல வந்து ஓடவே இல்லை. ஏராம் வந்து அந்த டைம்ல செம பீக்ல போன பிஜிஎம்ல இருந்து சொல்லிருக்காங்க. இப்போ வந்து அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க, ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த டைம்ல வந்து அந்த படம் வந்து அவ்வளவு ஹிட் ஆகல. பட் அது வந்து ரொம்ப அண்டர்ரேட்டடான படம். அந்த படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து புரியல இந்த மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சொல்லிட்டு நான் வந்து 2 years முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். நிறைய விஷயத்த பத்தி பேசின படம். நீ பாத்துக்க படம்? பாத்துக்கியா? எப்போ பார்த்தேன்? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அது என்ன கதைன்னா, போவாங்க 2 குழந்தைங்க, மத சம்பந்தமா சண்டை நடக்கும். அது 2 குழந்தைங்க தூக்கிட்டு போகும்போது ஒரு குழந்தை வந்து பொட்டுலாம் அழிச்சிட்டு அந்த டைம்ல கொல்ல வருது. அதான் உண்மையில முஸ்லீமுக்கும் இந்திக்கு நாசர் இருப்பான். நாசரை வந்து இப்படி வச்சு போவான், பொட்டடிப்பான். இல்ல, இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். திருநங்கைட்டு வந்து ஒரு குழந்தை கேட்கும். என்ன கேட்கும்னா, மதம்னா என்ன, ஜாதினா நினைச்சு அந்த குழந்தை கேட்கும்போது ஒன்ட்டு எப்படி ராசா நான் சொல்றது இது அப்படின்ட்டு அந்த குழந்தை அந்த திருநங்கை கட்டி பிடிச்சிட்டு தூக்கிட்டு போவோம். ஆனா அந்த படம் நல்ல படம் தான், நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். இந்த சீன் சொன்னது நான் பார்த்ததே. நீ கவுண்ட் அதுல இன்னொரு ஹீரோ யார் இருப்பாங்க? அதுல ஹீரோனி வந்து கண்ணு முன்னாடியே கொன்றுவாங்க. இது ஜாயின் பண்ணும்போது மும்பைல தானே ஹீரோனை கொள்வாங்க. எனக்கு அந்த படம் பார்த்துட்டேன். சரி, இன்னொரு ஹீரோ, பெரிய ஹீரோ இருக்காரு, அது யாரு? அது பெரிய ஹீரோவா? மும்பை இது அவரு ஹிந்தி ஹீரோ தான். எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா நான் அந்த படம் பார்த்துட்டேன். இவன் வேற படத்தை எதுவும் சொல்றாங்க, நான் சொன்ன வரைக்கும் அந்த சீனை எதுவுமே இல்லை. வேற படம் சொல்றேன். நான் சொல்றேன், 2 குழந்தைங்க பிரிஞ்சு போயிருந்தானே. அது இவன் சொன்னது வந்து மகாநதி கதையை சொல்லிட்டு இருக்கான். செத்துருவான் இப்ப வீட்டுக்கு போயிட்டு. மகாநதியா? நீ சொன்னது வந்து மகாநதி. ஆமா, என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாது. மகாநதியா? ஆமா, ஹேராமா படம் பார்த்துட்டேன். அது நான் பார்த்துட்டேன். அந்த படம் நான் பார்த்துட்டேன். பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம்.
அது வந்து ஒரு ரொம்ப அண்டர்ரேட்டடான படம். நீங்களும் வந்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ப்ரொமோஷன் கொடுக்குறியா? இல்ல ஒரு நல்ல படத்துக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறது. ஓகே, அடுத்தது இப்போ நாங்க கண்ணாடி போட்டிருக்கிறதுல என்ன தெரியுது, என்ன யார நம்ம ஹீரோவை சொல்ல போறோம். ஓகே, ஒரு அண்டர்ரேட்டட் ஹீரோ எங்கள மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடான யூடியூபர் மாதிரி ஒரு அண்டர்ரேட்டடான ஹீரோ நாங்க வந்து இப்போ சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் திருப்பி பார்த்துட்டாங்க பாருங்க. திருப்பி பார்த்துதான் காமிக்கணும். விமல் தான் எனக்கு அண்டர்ரேட்டட். இப்போ போன வருஷம் ரீச் ஒண்ணு கிடைக்கும், கதை ஒழுங்கா அமைய மாட்டேங்குதா. ஆனா அவர் படம் பாத்தீங்கன்னா அந்த தேசிங் ராஜா படம்லாம் வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அந்த கலகலப்பு படமும் சூப்பரா இருக்கும். அது வேற மாதிரி இருக்கும். ஹீரோவா இருந்திருக்க மாட்டேன், அந்த ஊருக்கு போய் அந்த கேரக்டரா ஒரு ரொம்ப ரியலா இருக்கும். அது அப்புறமா அந்த சீரீஸ் ஒண்ணு வந்துச்சு, விலங்கு. அந்த சீரீஸ் சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. அவருக்கு எதுவும் பெருசா கிடைக்கல. எதுவும் அவர் கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். அவர் நல்லா தான் நடிக்கிறாரு. நான் வந்து சொல்றது வந்து ஜீவா சினிமால ரொம்ப வருஷமா எனக்கு தெரிஞ்சு நடிச்சிருப்பாரு. 5 வருஷத்துக்கு மேல. அவர் படம் பழைய படம் பார்த்தா தெரியும். கவலை வேண்டாம், என்றென்றும் புன்னகை, நல்ல ஒரு ஆக்டர் தான் அவரு. என்றென்றும் புன்னகை படமே தியேட்டர்ல அவ்வளவு ரீச் ஆகல. ஓடிட்டு வந்த படம் தான். இப்போ பொறுத்தவரை அவருக்கு எந்த படமே வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல ஹீரோ தான். பார்த்தனா ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன். அவர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்க போறத விட அவனே சொல்லுவான், என்ன கம்ப எப்ப கொடுக்க போறீங்க, கேட்க போறீங்களா, அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க அப்படின்னு அவனே சொல்லுவான். நல்ல ஒரு ஹீரோ, அவனுக்கு நல்ல ஒரு காமெடியான ஒரு வாய்ப்பே ஒண்ணு கிடைக்கல. கதை கரெக்டா அமையல. அவர் கதை அமைச்சா சூப்பரா நடிப்பாரு. எனக்கு வந்து அண்டர்ரேட்டடான ஒரு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா மோனிசா என் மோனலிசா டிஆர் சாரோட படம் வந்து ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஒரு ஹீரோ வருவாரு. அவர் அந்த ஒரு படத்துல மட்டும் தான் வந்து நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் நடிச்சு நான் பெரிய பார்க்கல. அந்த படத்துல அவர் ஆக்டிங்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அவர் ஒருத்தர். அப்புறம் இன்னொரு மாநகரம் படத்துல நடிச்சார் ஒரு ஹீரோ. இப்போ கூட ரீசெண்டா இந்த மாதிரி புது ஆக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவர் ரொம்ப நல்லா நடிப்பாரு. ஃபர்ஸ்ட் படத்துலயும் சரி, அதுக்கப்புறம் வழக்கியன் 18 அதுலாம் டவுன்ல வந்து இறங்கி பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு அண்டர்ரேட்டடான ஆக்டர். அடுத்தது போ ஹீரோயின் வேணும் சொல்லிட்டாங்க. நான் வச்சிருக்கேன், நாங்க வச்சிருக்கோம்ல ஹீரோயின் சொல்லுவோம். ஹீரோயின் அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே.